வணக்கம் மக்களே! இன்னைக்கு நம்ம மார்க்கெட் இப்போ வரைக்கும் ஒரு நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. கரண்ட்டா நிஃப்டி 50 ஒரு 100 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும், பேங்க் நிஃப்டி ஒரு 187 பாயிண்ட்ஸ் வரைக்கான இறக்கத்தையும் டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. பட் இன்னைக்கு நிஃப்டி நெக்ஸ்ட் 50 எல்லாம் நல்ல ஒரு செல் ஆஃப் 1% வரைக்கான இறக்கத்த இப்போ வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு ஐடி செக்டார் பார்த்தீங்கன்னா, ஓரளவு நிஃப்டி 50க்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு. அதிலும் என்ன பங்குகள்னா, ஸோ லார்ஜ் கேப்ப பொறுத்தவரைக்கும் விப்ரோ இன்னைக்கு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிட்டத்தட்ட 2% வரைக்கான ஏற்றத்த குடுத்துட்டு இருக்கு. அதே மாரி டிசிஎஸ் பார்க்கும்போது ஒரு 1.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. மத்த பக்கம் பல பங்குகளும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேல பலமான அடி வாங்கிட்டு இருக்கு. அதுல குறிப்பா நம்ம சொல்லணும்னா, பிஎஸ்யூ பேங்க் இன்னைக்கு சரியான செல் ஆஃப் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. அதுல கனரா பேங்க் நம்ம எடுத்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4% வரைக்கான ஒரு இறக்கத்த பார்த்தீங்கன்னா, போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. அதே மாரி மற்ற பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு 3.25%, யூனியன் பேங்க் பார்க்கும்போது ஒரு 2.25% அப்படின்ட்டு நல்ல ஒரு செல் ஆஃப வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. லார்ஜ் கேப் பங்குகள் பொறுத்தவரைக்கும் ஓரளவு பரவாயில்லாம பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. அது போக இன்னும் குட்டி குட்டி பேங்க் அண்ட் மிட் சைஸ் பேங்க்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கு டேல செல் ஆஃப தான் இப்போ வரைக்கும் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. ஸோ என்ன ரீசன் தெரியல போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் நம்ம பார்ப்போம். ஸோ என்ன நடக்குது அப்படின்ட்டு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, நெறையா நியூஸ் எல்லாம் வந்து இருக்கு. மேபி அந்த நியூஸுக்காக ஏதாச்சும் ஒரு வேலைத்தனத்த பண்ணுனாலும் வந்து பண்ணுவாங்க. ஸோ நெக்ஸ்ட் திரும்ப நியூஸ குடுத்ததுக்கப்புறம் ஒரு ஏற்றத்த நடத்துனாலும் நடத்துவாங்க. பட் புது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்ட்டு நம்ம வங்கி பங்குகள்ல வந்து இப்போதைக்கு வந்து தேட முடியாது. ஏன்னா, அந்த வாய்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள விட்டு கடந்து போயாச்சு. ஸோ, அதனால அடுத்து எந்த இடத்துல நமக்கு வாய்ப்பு வரும் அப்படிங்கிறத நோக்கி தான் நம்ம நகர்ந்து போணும். அப்படி பார்க்கும்போது எஃப்எம்சிஜி பங்குகள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல் ஆஃப வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. இன்னைக்கு பெரிய ஒரு அடி வாங்குன இண்டெக்ஸ் அப்படின்னு பார்த்தா, 1 பிஎஸ்யூ பேங்க் இண்டெக்ஸா இருக்கு. 2வது எஃப்எம்சிஜி இண்டெக்ஸா இருக்கு. எஃப்எம்சிஜி பங்குகள் எல்லாம் இன்னைக்கு மரண அடி வாங்கிட்டு இருக்குது. ஸோ, அதுலயும் குறிப்பா கோல்கேட் பார்க்கும்போது கிட்டத்தட்ட 2.5% வரைக்கான ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஜோதி லேப் கரண்ட்டா ஒரு 1% வரைக்கான ஒரு இறக்கத்த போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. ஐடிசி பார்க்கும்போது ஸோ ஃப்ளாட்டா தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 400க்கு கீழ பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்துஸ்தான் யூனிலிவர் பார்க்கும்போதும் ஒரு 0.5% வரைக்கான ஒரு இறக்கத்த இன்னைக்கு டேல வந்து டெலிவர் பண்ணிட்டு இருக்கு. ஸோ ஓவராலா எஃப்எம்சிஜி செக்டார் நல்ல ஒரு பிரஷர்ல இருக்கு. பட் என்ன பொறுத்தவரைக்கும் எஃப்எம்சிஜி செக்டார்ல இருக்கக்கூடிய பங்குகள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிய குடுக்குது அப்படின்னு தான் நான் வந்து ஃபீல் பண்றேன். பட் என்னைக்கு ஏத்துவான்னுலாம் தெரியாது. நம்ம இதுக்கு முன்னாடி பிஎஸ்யூ பேங்க்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருட ஆரம்பத்துல. அப்ப பிஎஸ்யூ பேங்க் பார்க்கும்போது ரொம்பவே வந்து பிரஷர்ல இருந்தது. குறிப்பா நம்ம இந்த யூனியன் பேங்க், கனரா பேங்க் இதெல்லாம் வந்து சொல்லலாம். அப்ப ரொம்ப பிரஷர்ல இருக்கும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்பட்டது. பட் என்னைக்கு ஏறும், என்னைக்கு ஏறாது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம உறுதியா வந்து சொல்ல முடியாது. பட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது அந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம பயன்படுத்திக்கணும். ஸோ ஏறும்போது ஜஸ்ட் வந்து நம்ம வேடிக்கை பார்த்தா போதுமான ஒண்ணா இருக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா, யூனியன் பேங்க்ல நடந்த பெர்ஃபார்மன்ஸ். அதே மாரி கர்நாடகா அதாவது கனரா பேங்க்ல என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடந்ததுன்னு தெரியும். பேங்க் ஆஃப் இந்தியால என்ன பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்குன்ட்டும் மோஸ்ட்டா தெரியும். பட் அதுக்கு முன்னாடி பாருங்க, நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு முன்னாடி ஸோ நல்ல கரெக்ஷன குடுத்துட்டு இருந்த பங்குகள், அதுக்கப்புறம் ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணியிருக்கு. ஸோ அதே தான் வந்து நான் எஃப்எம்சிஜி பங்குகள்ல வந்து எதிர்பார்க்கிறேன். ஸோ எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்லயே வந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போதைக்கு இல்ல. ஏன்னா, இன்னும் சில பங்குகள் எல்லாம் எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ்ல கொஞ்சம் வந்து ஏற்றத்துல தான் இருக்கு. ஹெச்ஓஎல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இல்ல. ஸோ இன்னும் மேரிகோ, டாபர் அந்த மாரி பங்குகள்லயும் சரியான ஒரு வாய்ப்பு இல்ல. பட் இந்த இடத்துல கோல்கேட் பார்க்கும்போது அதிரடியான ஒரு கரெக்ஷன். ஆல்மோஸ்ட் வந்து பீக்ல இருந்து 50% வரைக்கான ஒரு சரிவ குடுத்திருக்கு. மேபி புதுசா இத வாங்கணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, என்ன பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இந்த இடத்துல இருக்கு. பட் என்னன்னா, நான் ஆல்ரெடி வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதனால இன்னும் கொஞ்சம் வந்து நான் இந்த கோல்கேட்ட பொறுத்தவரைக்கும் வெயிட் பண்ணுவேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஒரு அக்யூமுலேட் பண்ணும்போது டெஃபினட்டா சொல்லுவேன். பட் இந்த கோல்கேட் மாரி கொஞ்சம் பெரிய பங்குகள்லாம் ரொம்ப இறங்குனதுக்கப்புறம் ஒரு 25% இறங்குனதுக்கப்புறம் வந்து ஆவரேஜ் பண்றத பண்ண மாட்டேன். ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு இடைவெளிக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா, இந்த மாரியான ஒரு குவாலிட்டியான பங்குகள்ல வந்து நான் பணத்த முதலீடு பண்றதுக்கு தயங்க மாட்டேன். ஸோ அது இந்த பங்க பொறுத்தவரைக்கும். பட் இதே ஒரு நடைமுறைய நான் ஜோதி லேப்ல எடுத்துக்குவேனான்னு கேட்டா, ஸோ டெஃபினட்டா வந்து ஜோதி லேப்ல நான் எடுத்துக்க மாட்டேன். பட் ஜோதி லேப் ஒரு நல்ல பங்கு தான் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ இவங்களும் வந்து ஒரு பிரஷர்ல தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ நல்ல ஒரு கரெக்ஷன் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல சப்போர்ட்ட பார்த்தீங்கன்னா, உடைச்செறிஞ்சுட்டு கீழ வந்துட்டுருக்கு. ஸோ இந்த பங்குல ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு 15% வரைக்கான சரிவு ஏற்பட்டிருக்கு. நெறைய நண்பர்கள் ஜோதி லேப் பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க அப்படின்னு கேட்டுட்டு தான் இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது அந்த
அப்டேட் உங்க கூட ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். பட் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட இடைவேளைக்கு ஒருக்காவே நம்ம இந்த மாதிரி பங்குகளை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் அப்படின்னு எனக்கு வந்து தோணுச்சு. ஏன்னா தொடர்ந்து நண்பர்களுக்கு சந்தேகங்கள் இருக்கும்போது அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த பங்குகள் எதையுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கணும், நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படின்ட்டு எந்த இடத்துலையும் வந்து சொல்லலை. அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றியான அப்டேட்டை சரியான இடைவெளிக்கு ஒருக்கா உங்கள் கூட கண்டிப்பாக வந்து நான் ஷேர் பண்ணுவேன். பட் நான் வந்து பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இதெல்லாம் நம்ம இந்த பங்குகளை பற்றி டிஸ்கஸ் பண்ணும்போதே க்ளீனாக வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ என் அட்வைஸ் படி நான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் வந்து வேண்டவே வேண்டாம். ஸோ அந்த மாதிரி தயவு செஞ்சு வந்து பண்ணாதீங்க அப்படிங்கிறதையும் தொடர்ந்து திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஜோதி லேப் பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் கூட வந்து இறங்கணும். இன்னும் ஒரு 10% இல்லைன்னா ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5% கீழே இறங்குனா தான் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஸோ நான் ஃபோக்கஸ் பண்ணது அரௌண்ட் வந்து ஒரு 332 இதுதான் எக்ஸாக்ட் ரேஞ்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜோதி லேபில் எந்த விதமான அக்யூமுலேஷனும் பண்ணலை. மேபி ஒரு 285 அந்த ஒரு ரேஞ்ச் வந்ததுன்னா அடுத்த லெவல் ஆஃப் அக்யூமுலேஷனை பண்ணுறதுக்கு நான் ஜோதி லேபை பொறுத்த வரைக்கும் தயாராக இருக்கேன். ஸோ இது ஜோதி லேப் பற்றியான ஒரு அப்டேட். ஆல்மோஸ்ட் வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 8 பங்குகள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ரீசெண்டாக வந்து ஃபோக்கஸ் பண்ணினேன். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த 25ல் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். பட் ரிசல்ட் வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு டைம் ஆகுது. ஸோ வங்கி பங்குகள் இதுக்கு முன்னாடியாக இருக்கட்டும், அதுலேயும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டைம் ஆச்சு. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு டைம் ஆகும்னு நான் நினைக்கிறேன். 8 பங்குகள் இன்னும் புதுசாக வேற ஒரு 3 பங்குகள் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த 3 பங்குகளில் ஒன்ஸ் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண ரேஞ்ச் வந்ததுன்னா கண்டிப்பாக அந்த பங்குகள் பற்றியான அப்டேட்டை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுவேன். பட் அது வந்து ஜஸ்ட்டு அதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத மட்டும்தான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை பற்றி நான் பண்ணலை. நீங்கள் வாங்கவும் கூடாதுங்கிறதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுடைய ஓன் அனாலிசிஸ் அதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஓனான டிசிஷனை வந்து எடுத்துக்கணுங்கிறத திரும்ப ரெக்வஸ்ட்டாக வந்து இந்த இடத்துல நான் கேட்டுக்கிறேன். ஓகே, ஸோ பார்ப்போம். இன்னும் மற்ற பங்குகள் இருக்குது. ஜிண்டால்ஸா, ஃபினோலெக்ஸ் கேபிள், அதே மாதிரி ஐடிசி, டிசிஎஸ், ஜிஎன்எஃப்சி, ஏசிசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் ஆல்மோஸ்ட் 8 இருக்குது. ஸோ இன்னும் வந்து சில நாட்களில் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய பங்குகள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ரேஞ்சுக்கு வந்துடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. ஸோ அந்த ரேஞ்ச் வரும்போது ஆட் பண்ணனா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 11 பங்குகள் வரும். ஸோ இப்போது பலரும் வந்து கீழே இறங்க ஃபினோலெக்ஸ் எல்லாம் வந்து இப்போ இறங்கிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இத்தினோண்டு நான் வந்து அதை 795 ஃபோக்கஸ் பண்ண அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போ ஒரு 740 ரூபா 750 ரூபா கிட்ட இருக்கும். இதுக்கெல்லாம் வந்து ரியாக்ட் பண்ணணுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக வந்து பண்ண முடியாது. இன்னும் வந்து நல்லா இறங்கணும். ஸோ அப்படி இறங்குனா தான் அடுத்த லெவல் ஆஃப் ஃபோக்கஸ் வந்து நம்ம பண்ண முடியும். ஸோ கொஞ்சம் இறங்குது, அதாவது வாங்கினதுக்கப்புறம் கரெக்டே ஆகக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் ஆல்ரெடி நல்ல கரெக்டான பங்குகள். ஸோ நம்ம ஒரு நல்ல லெவல் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி அங்கேருந்து கரெக்டானாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி வேணும். இதெல்லாம் நீங்கள் வாங்குறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்ன நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு யூகம் வந்து உங்ககிட்ட இருக்கணும். ஸோ வாங்கினதுக்கப்புறம் இறங்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி கரெக்டான பங்குகள் மேபி இன்னும் கூட கொஞ்சம் கூட கரெக்ட் ஆகலாம். ஸோ அதுக்காக ஸோ இந்த மாதிரி டக்குன்னு இறங்க வாங்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஐடியாக்குள்ளே போகிறதுக்கான ஒரு நிலைமை இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பங்குகள் இல்லை. அது மட்டும் இல்லை, ஸோ இந்த பங்குகளை நான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறது வெறும் ஒரு 2 வருடம் அந்த ஒரு பீரியடுக்கு தான். லாங் டேர்ம்க்கெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணலை. ஸோ டிசிஎஸ் இருக்குது, ஆனால் அதுலேயும் ஓரளவு நல்ல பர்சன்ட் வந்ததுன்னா ப்ராஃபிட் புக்கிங்கெல்லாம் வந்து பண்ணுவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி பங்குகளுக்குன்னு தனி நடைமுறை இருக்கணும். ஸோ நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற ஒரு நடைமுறையெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ஸோ லாங் டேர்முக்கு பண்ணக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல பண்ணக்கூடாது, ஸ்விங்குக்கு பண்ணக்கூடிய விஷயத்த இந்த இடத்துல வந்து பண்ணக்கூடாது. ஸோ அதனால் ஒவ்வொன்றும் நீங்கள் ஒரு முறையை வந்து ஃபாலோ பண்ணணுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ மேபி அப்படி தெரியலைனாலும் தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது ஸோ அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்னும் வந்து குறிப்பிட்ட இடைவெளியில் இந்த மாதிரி பங்குகள் நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றின அப்டேட்டை கண்டிப்பாக உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுனாலும் டெஃபினட்டாக அதை உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எந்த பங்குகள் பக்கம் பின்னாடி போக ஆள் இல்லாமல் இருக்காங்களோ அது சிறப்பான ஒரு பங்காக இருக்கணும். அந்த பங்கை பற்றியான புரிதல் உங்ககிட்ட இருக்கணும். ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணுறதுல தான் நமக்கு நல்ல வெற்றி கிடைக்கும். ஸோ எல்லாரும் ஓடுற பக்கம் ஓடுறது பெரிய வெற்றியை கொடுக்காது. ஸோ பிஎஸ்யூ பேங்க்கை வருத்தாங்க கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி. நினச்சி பாருங்கள், ஒரு வருஷம் கூட இருக்காது. ஸோ நினச்சி பாருங்கள். பட் பிஎஸ்யூ பேங்க் மோர் தென் 50%க்கு மேலான ரிட்டர்ன் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா டெலிவர் பண்ணிகிட்டு இருக்கு. ஸோ இதுதான்
தயங்கக்கூடிய இடத்துல நீங்க வந்து ஒரு கன்விக்ஷன ஏற்படுத்தி, இந்த இடத்துல இது நடக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்ணணும். ஸோ உதாரணத்துக்கு நேத்து வந்து அமெரிக்கா மார்க்கெட் பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட Intel பார்த்தீங்கன்னா, ஒரு 8.5% வரைக்கான ஒரு ஏற்றத்த டெலிவர் பண்ணியிருந்தது. அதுக்கு முந்தைய ஒரு ட்ரேடிங் செஷன்ல கிட்டத்தட்ட ஒரு 10% வரைக்கான ஒரு ஏற்றத்த பார்த்தீங்கன்னா, Intel வந்து டெலிவர் பண்ணியிருந்தது. ஸோ ஓவராலா பார்க்கும்போது கிட்டத்தட்ட 18, 20% வரைக்கான பெர்ஃபார்மன்ஸ Intel பார்த்தீங்கன்னா, டெலிவர் பண்ணியிருக்கு ஒரு ஷார்ட் டெர்ம்ல. அது மட்டும் இல்லைங்க, இது அடுத்து Nokia அப்படி இப்படின்ட்டு வந்து கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாம் வேஸ்ட் அப்படிங்கிற மாரி தான் பலரும் பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ அது என்ன மாரியான பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கு அப்படிங்கிறத நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நான் நெனைக்கிறேன். ஸோ ஒரு பாட்டம்ல இருக்கும்போது அந்த பங்குல பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து இந்த பங்கு கீழ இறங்கியிருக்கு. நல்ல சரிவ குடுத்துருக்கு அப்படிங்கிறதுக்காக, அத நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணல. எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்ட்டு நண்பர்களுக்கு தெரியும். ஸோ, அதில என்னென்ன நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதும் நண்பர்களுக்கு தெரியும். ஃபவுண்டரியும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அதேமாரி சிப் பிசினஸும் வந்து இருக்கு. ஸோ 2 விஷயங்கள பார்த்தீங்கன்னா, Intel நிறுவனம் பண்ணுது அப்படிங்கிறத தொடர்ந்து இத பத்தி நம்ம பேசியிருக்கோம். அதேமாரி இந்த பங்குல என்னென்ன நடக்குங்கிறத பத்தியும் நம்ம தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதெல்லாம் அடிப்படையில பங்கு என்ன பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்குன்னு பாருங்க. எனக்கு அமெரிக்கா பங்கு மார்க்கெட்ல முதல்ல நான் முதலீடு பண்ண பங்கு ஜெனரல் மோட்டார். அந்த பங்கு எனக்கு கிட்டத்தட்ட 140% ரிட்டர்ன குடுத்துருக்கு. ஆனா, Intel பார்க்கும்போது 120% ரிட்டர்னுக்கு மேல பார்த்தீங்கன்னா, எனக்கு டெலிவர் பண்ணியிருக்கு. 2வது ஹையஸ்ட் ரிட்டர்ன் குடுத்த பங்கா இருக்கு. ரொம்ப பெரிய ஒரு சரிவுல இருந்த பங்கு, இப்போ 2வது இடத்துல வந்து இருக்கு. என்னோட போர்ட்ஃபோலியோல பேங்க் ஆஃப் அமெரிக்கா 2வது இடத்துல இருந்தது. அது ஒரு 93% வரைக்கான ரிட்டர்ன குடுத்துருக்கு. பட் இப்போ அது 3வது இடத்துக்கு பார்த்தீங்கன்னா, சரிவடைஞ்சிருக்கு. ஸோ இந்த Intel பத்தி அண்ட் ஜெனரல் மோட்டார், ஃபோர்டு பத்தியெல்லாம் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு நண்பர் பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இருக்கக்கூடிய நண்பர். ஸோ இங்க இருக்கக்கூடிய நண்பர் கூட இல்ல. ஸோ நான் வந்து யுஎஸ் மார்க்கெட்ல இருக்கேன். ஜெனரல் மோட்டார், ஃபோர்டு, Intel போன்ற லெகசி கம்பெனிஸ்ல இருந்து விலகி இருங்கன்னு சொன்னாங்க. ஃபோர்டு இப்ப என்ன ரிட்டர்ன் தெரியுமா குடுத்திருக்கு? கிட்டத்தட்ட 30% வரைக்கும் எனக்கு ரிட்டர்ன் குடுத்திருக்கு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பாசிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ தான் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஸோ என்ன நம்ம அமெரிக்கால இருக்கலாம், இல்ல கோடிக்கணக்கில பங்குச் சந்தையில முதலீடு பண்ணலாம். அதுக்காக மத்தவங்கள அண்டர் எஸ்டிமேட் பண்றது சரியில்ல. ஏன்னா, இந்த மாரியான கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து வருது. ஸோ இந்த மாரி நல்ல பாட்டம்ல இருக்கக்கூடிய பங்குகள டிஸ்கஸ் பண்றதுல இருக்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இதுதான். ஸோ ஒவ்வொருத்தங்க வந்து நம்மளுடைய அந்த மனநிலைமையே பார்த்தீங்கன்னா, உடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு. பொது வழியில ஷேர் பண்ணும்போது. ஸோ நான் ஒரு கான்ஃபிடென்ட்ல இருப்பேன். நீங்க நினைக்கலாம் அந்த கமெண்ட் எல்லாம் நீங்க இக்னோர் பண்ணலான்ட்டு. ஸோ அப்படியெல்லாம் வந்து பண்ண முடியாது. அது வந்து நம்ம மைண்ட்ல ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாக்கத்த ஏற்படுத்தும். ஸோ அதுதான் வந்து ஒரு பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ தொடர்ந்து இந்த மாரி ஒரு பாட்டம்ல இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்ல டிஸ்கஸ் பண்ணும்போது ப்ராப்ளம் ஏற்பட்டுட்டே இருந்ததுன்னா, ஸோ அத வந்து தவிர்ப்பதை தவிர எனக்கு வேற வழி இல்லங்கிறதையும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ பல பங்குகள் பற்றியான அப்டேட்ட நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஸோ இப்போ நியூஸ பத்தி நம்ம பார்த்துட்டு இந்த வீடியோவ வந்து கம்ப்ளீட் பண்ணிரலாம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போறது பார்த்தீங்கன்னா, சில்வர் பற்றியான அப்டேட். ஸோ இப்ப சில்வர் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஆல் டைம் ஹைய நோக்கி வந்து போயிட்டுருக்கு. ரூ. 1,84,000 1 கிலோ அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு வந்து போயிருக்கு. அது மட்டும் இல்ல, ரூபியும் பார்த்தீங்கன்னா, ரொம்பவே பெரிய ஒரு ஸ்ட்ரகிள வந்து ஃபேஸ் பண்ணிட்டுருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா, ரூ. 90 மேல போயிருச்சு. யுஎஸ் டாலருக்கு நிகரான நம்மளுடைய ரூபாய் மதிப்பு. ஸோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரூபாயோட மதிப்பு வீழ்ந்து கொண்டே வருது. பட் இது வெறும் ரூபாய்க்கு மட்டும் தான் ஏற்படுதான்னு கேட்டா டெஃபினட்டா இல்ல. பல கண்ட்ரீஸோட கரன்சிக்கும் இதே ஒரு நிலைமை தான் வந்து ஏற்பட்டுட்டு இருக்கு. ஸோ இது வந்து நமக்கு மட்டும் ஏற்படல அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ இதனால எக்ஸ்போர்ட் நம்ம அமெரிக்காவுக்கு அதிகமா தான் வந்து பண்றோம். ஸோ நம்ம அதிகமா இறக்குமதி பண்ணக்கூடிய விஷயம் இந்த க்ரூட் ஆயிலா தான் வந்து இருக்கு. ஸோ இதுதான் நமக்கு ஒரு பெரிய அழுத்தத்த வந்து ஏற்படுத்தும். பட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்றனால நம்ம ஊர் எக்ஸ்போர்ட் கம்பெனிஸ்க்கு இது ஒரு நல்ல பெனிஃபிட்டான ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. பட் இருந்தாலும் இது ஒரு இதுதான் ஒரு லாங் டெர்ம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு தடையா தான் வந்து இருந்துட்டு இருக்கு. பட் இப்போ யுஎஸ் டாலருக்கு அகெயின்ஸ்டா இந்த பிரிக் கரன்சி, அதுக்கப்புறம் கோல்ட் ரிசர்வ் இத பற்றியும் பார்த்தீங்கன்னா, கண்ட்ரீஸ் எல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கிறதும் நம்ம உற்று கவனிக்க வேண்டிய ஒரு விஷயமாவும் வந்து இருக்கு. ஸோ இதெல்லாம் ரொம்ப வந்து பொலிட்டிக்கல் விஷயம். ஸோ இது ஜஸ்ட் வந்து நம்மலாம் டக்குன்னு வந்து பார்க்க முடியாது. ஏன்னா இது குளோபல் பாலிடிக்ஸ். ரொம்ப வந்து கஷ்டம். எவன் என்ன நினைப்பான், எப்படி ஒரு மாற்றம் நடக்குங்கிறத யாருனாலயும் வந்து 100% ப்ரெடிக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம். அடுத்தது ஸோ இந்த மாருதி சுசுகி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னா, விட்டாரா இந்த விட்டாராவ வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன காஸ்ட் அப்படின்ட்டு தெரியல. ரூ. 20,00,000 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப காஸ்ட்டா இருக்கிற மாரி தான் எனக்கு வந்து ஃபீல் ஆகுது. ஸோ இப்ப இதோட முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, 2030க்குள்ள 1,00,000 சார்ஜிங் ஸ்டேஷன வந்து நாங்க வந்து கட்டமைப்போம் அப்படின்ட்டு மாருதி சுசுகியோட தலைவர் பார்த்தீங்கன்னா, தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ எவ்வளோ வேகமா பண்ணுவாங்கன்னு தெரியல. பட் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஷோரூம்ல வந்து இந்த சார்ஜிங் ஸ்டேஷன வச்சாலே பெரிய அளவுக்கு
பார்த்தீங்கன்னா, ஒரு சார்ஜிங் இன்ஃப்ராவ மாருதி சுசுகினால வந்து கிரியேட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம் இந்த வண்டி என்ன விலைக்கு வருதுன்னு எனக்கு உறுதியா வந்து தெரியல. ஸோ பார்த்துட்டு இதெல்லாம் ஓடுமா, ஓடாதாங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்தது சன் ஃபார்மாட்ட இருந்து ஒரு அப்டேட்டு. சன் ஃபார்மா பார்த்தீங்கன்னா, இப்போ 3000 கோடி வந்து ஒரு புது மேனுஃபேக்சரிங் பிளான்ட் வந்து மத்திய பிரதேசத்தில அமைக்க போறதா டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. இதுக்கு 3000 கோடி பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ண போறதாவும் ஒரு டேட்டா வந்து கிடைச்சிருக்கு. இது சன் ஃபார்மா கிட்ட இருந்து வந்த அப்டேட். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கர்நாடகா பேங்க் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கர்நாடகா பேங்க் பார்த்தீங்கன்னா, ஐபிஎம் கூட சேர்ந்து அவங்களுடைய விஷயத்த அவங்களுடைய பேங்க் ஆப்ரேஷனை நவீனப்படுத்த போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப் ரிலேட்டடா டெக்னாலஜியை இன்னும் கொஞ்சம் வந்து நாங்கள் என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். இது வந்து எங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து உயர்த்தும். அதே மாதிரி காஸ்ட்டை வந்து கட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியும் கர்நாடகா பேங்க் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. ஸோ பார்ப்போம் இதெல்லாம் வந்து நடக்குதா அப்படின்ட்டு. பட் இது கர்நாடகா பேங்க்குக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ். பட் இன்னைக்கு டேயில் கர்நாடகா பேங்க் ஒரு 3% வரைக்கான ஒரு சரிவை தான் இப்போ வரைக்கும் வந்து கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி நண்பர்கள் நான் ஃபோக்கஸ் பண்ண பங்குகள் பற்றியான அப்டேட்டை வந்து கேட்டாங்க. பெரும்பாலும் எல்லா பங்குகளை பற்றியும் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் அண்ட் புதுசாக வர நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்கள் மேபி சந்தேகங்கள் ஏதாவது இருந்தாலும் நீங்கள் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்கமிங் வீடியோவில் அதை பற்றி நம்ம கண்டிப்பாக வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ அடுத்த வீடியோவில் ஈவினிங் நம்ம மீட் பண்ணுவோம். பாய் மக்களே.